வணக்கம். இதுதான் கோவிலுக்கு உள்ள போற வழி. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அழுக்குழியிலேருந்து கோயம்புத்தூர் போற வழியில தேவேந்திர நகர் அப்படிங்கிற இடத்துல பார்த்துட்டீங்கன்னா, அழுக்குழியிலேருந்து கோயம்புத்தூர் போற வழியில லெஃப்ட் சைடுல இருக்கு. அழுக்குழி காலனி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. இது கோயில் உள்ள போனீங்கன்னா ஒரு சைட்டுக்குள்ள போனதுமே அழகா வீடுகளுக்கு இடையில கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் உருவான நாள் பார்த்துட்டீங்கன்னா, 2014ஆம் ஆண்டு இந்த கோயில் முதல் முதலா தோற்றுவிக்கப்பட்டு, பூஜைகள், புனஸ்காரங்கள் செய்யப்பட்டன. செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் 2014 டூ 2024 கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் ஆகிவிட்டன. இது கோயிலோட முன்பகுதி. அழகா பசுமையா, அமைதியான ஒரு சூழல்ல இருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பு. முடிஞ்சா நீங்க முதல்லயும் கூட வந்து பார்த்துட்டு போலாம். எப்ப வேணா வரலாம் இங்க. எல்லா கோயிலும் போலயும் இந்த கோவில்லயும் முன்னாடி விநாயகர் உருவ சிலை இருக்கு. மத்த கோவில் மாதிரி இல்லாம இங்க 5 தலை விநாயகரா இருக்காரு. விநாயகர் வந்து 5 தலையோட காட்சியளிக்கிறாரு. அழகான பசுமை நிறைந்த சூழல்ல மிக அழகான விநாயகரா இங்க அமைஞ்சிருக்காரு. அவர முதல் கடவுளான விநாயகர தரிசனம் பண்ணிட்டு, அப்படியே நம்ம உள்ள கோயில சுத்தி பார்க்க போலாம். கோயில் முன்பகுதி மட்டும் இல்லாம, சைடுல இருக்கிற பகுதியும் அழகா தென்னை மரங்கள், செடிகள் எல்லாம் வச்சு, நல்லா குளு குளுன்னு காத்தோட பசுமையா வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, பாபாவுக்கு ஆப்போசிட்ல வெளியே வச்சிருக்கிற ஒரு நந்தி சிலை. வெளிய இருந்து உள்ள போறபோது, வெளிய நம்ம சிலைய கும்பிட்டு போற மாரி வச்சிருக்காங்க. நம்மள வெல்கம் அப்படிங்கிற வரவேற்கிற மாதிரி மேட்டும் போட்டிருக்காங்க. அத பார்த்ததுமே ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் உருவாகுற மாரியும், கோவிலே நம்மள வரவேற்கிற மாரிக்கு ஒரு அழகான பெயிண்ட் போட்டிருக்காங்க. கோயில சுத்தியுமே பார்த்தீங்கன்னா, அழகழகான பெயிண்டிங்ல வர்ணங்கள்ல யானையும், குதிரை அப்படியெல்லாம் நெறைய படம் போட்டு இருக்கு. இதில வெளியவே பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பாபா அமர்ந்திருக்காரு. அமைதியான முறையில பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப அழகான முறையில அமர்ந்திருக்காரு. இவரோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர நம்ம வேண்டிட்டு நம்ம நம்ம தேங்காய் அது மாரி போட்டு அவரோட இதில எரிக்கிற மாரி போட்டிருக்காங்க. அவருக்கு முன்னாடி ஒரு கூண்டு அமைஞ்சிருக்கு. அந்த கூண்டுல எரிக்கிற மாரி போட்டிருக்காங்க. இந்த பாபாவோட பேர் பார்த்தீங்கன்னா, துவாரக மாயி பாபா அப்படிங்கிற பேர்ல அமைஞ்சிருக்காரு. இவருக்கு வெளியவே பார்த்தீங்கன்னா, ஒரு கூண்டு இருக்கு. நம்ம விளக்கு எரிக்கிற மாரி உள்ள தேங்காய்கள போட்டு எரிக்கிறது பாபாவுக்கு ஒரு மிக சிறப்பு. இதனால பார்த்தீங்கன்னா, நிறைய தேங்காயில எரிச்சிருக்காங்க. அந்த சாம்பலை நம்ம விபூதி மாரி பயன்படுத்திக்கலாம். அதுக்கு வடபக்கத்து சைடுல பார்த்துட்டீங்கன்னா, அ நம்மளோட ஆஞ்சநேயரோட சிலை இருக்கு. அதாவது பக்த ஆஞ்சநேயரோட சிலையும், பக்த ஆஞ்சநேயருக்கு ஆப்போசிட்ல பக்த ஆஞ்சநேயர பார்த்த மாதிரி சனீஸ்வரரோட சிலையும் இருக்கு. நம்ம சனீஸ்வரரையும் நம்ம அங்க வழிபடுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. நம்ம சனீஸ்வரையும் அங்க நம்ம பயன்படுத்திக்கலாம். பார்த்துட்டு முன்னாடி போனோம்னா அழகான அ மரத்தால உருவாக்கப்பட்ட ஒரு நிலவு. நம்ம வீடுகளில் சிறுசா இருக்கிற மாரி இங்க பெரிய மரத்தால் உருவாக்கப்பட்ட நிலவு. அத நம்ம தொட்டு கும்பிட்டு, முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா, மேல லக்ஷ்மி தேவியும், அதுக்கு கீழ பாபாவோட கண் மட்டும் தெரியிற மாரியும் ஒரு சிலை இருக்கும். அத நம்ம தரிசனம் பண்ணிட்டு, ஒவ்வொரு பக்கமா போனோம்னா, ஒவ்வொன்னும் நம்மளுக்கு புதுவிதமாகவும், அனுபவமாகவும் இருக்கு. அவரு பயன்படுத்தின பொருட்கள், அங்க அவருக்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் அப்படின்ட்டு, உள்ள அம்மனோட சிலை அப்படின்ட்டு நெறைய இருக்கு. நம்ம ஒவ்வொன்னையும் போய் நம்ம ஒவ்வொன்னுமா பொறுமையா தரிசனம் பண்ணலாம். எந்த ஒரு அவசரம் இல்லாம, யாரும் நம்மளுக்கு அப்புறம் வந்து தரிசனம் பண்ண இருக்க மாட்டாங்க. ஏன்னா, அவ்வளோ ஒரு சுத்தமான, அமைதியான ஒரு சூழல்ல, இயற்கை வளம் அமைந்த ஒரு சூழல்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நம்ம போய் ஒவ்வொரு தெய்வங்களா நம்ம கும்பிடலாம். சத்யநாராயணன் இருக்காரு. ஒவ்வொரு பெருமாள் இருக்காங்க. இப்படி நெறைய தெய்வங்கள் இருக்கு. நம்ம ஒவ்வொன்னையும் நம்ம பொறுமையா கும்பிடலாம். இந்த கோவில்ல பார்த்துட்டீங்கன்னா, உள்ளேயும் பார்த்துட்டீங்கன்னா, நம்ம பாபா சாமி சிலைக்கு பின்னாடி வடபக்கம், தென்பக்கம்னு 2 தெய்வங்கள் இருக்கு. இதுல தென்பக்கம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, விநாயகரோட சிலை இருக்கு. வெளிய நம்ம பார்த்தது 5 தலை விநாயகர். ஆனா உள்ள இருக்கிறது ஒற்றை முக விநாயகரா தான் இருக்காரு. அ நல்லா அலங்காரம் பண்ணி அப்படி அழகா இருக்காங்க பார்க்கறக்கு. ஒரு நல்ல ஒரு தோற்றத்துல இருக்காரு. குபேர விநாயகர் அப்படின்ட்டு. அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்துட்டீங்கன்னா, நம்ம முருகர், விநாயகரோட சகோதரரான முருகர் இருக்காரு. முருகரோட சிலையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். அமைதியா தரிசனம் பண்ணலாம். எந்த ஒரு இது இல்லாம. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, முருகருக்கு முன்னாடி அவரோட மயிலும் இருக்கு. முருகர் மயில்ல அமர்ந்திருக்கிற மாரி இங்க காட்சி தராரு. அத தொடர்ந்து ஒவ்வொன்னா பார்த்தோம்னா, நம்ம பாபாவோட புகைப்படம், அவரோட ஏடு அப்படின்ட்டு நெறையா இங்க வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சுத்தி பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு செல்றதுக்கு எந்த ஒரு அனுமதியோ, இல்ல சிறப்பு கட்டணம்னு எதுவுமே கிடையாது.
நம்ம எப்போ வேணால் போகலாம். பாபாவுக்கு உகந்த நாள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. வியாழக்கிழமை மதியம் ஒரு 12 மணிலேருந்து 1, 1:30 வரைக்கும் பாபாவுக்கு இங்கே பூஜைகள் நடக்கப்படும். நம்ம ஒரு 11:30 மணிக்கு போனோம்னா, நம்ம பாபாவ அமைதியா உட்காந்து தரிசனம் பண்ணலாம். பூஜையும் இருக்கு. பூஜைகளும் நம்ம பார்க்கலாம். இங்க பூஜையில ரொம்ப முக்கியமானதே பார்த்துட்டிங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் இங்க பூஜை பண்ணுவாங்க. அதுதான் மிகச்சிறப்பு. மிக மிகச் சிறப்பு பாபாவுக்கு. இந்த கோவில்ல பார்த்துட்டிங்கன்னா, அ 2டே 2 கொள்கை தான். ஒண்ணு நம்பிக்கை, பொறுமை. இந்த கோவில்ல நம்பிக்கையுடனும், பொறுமையுடனும் இருந்தா அவங்க நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறது பாபா நம்மளுக்கு சொல்ற ஒரு மிக சிறந்த ஒரு கருத்தா இருக்கு. அத நம்ம பார்த்துட்டு வெளிய போனோம் அப்படின்னா, அங்க தியான மண்டபமும் ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த மண்டபம் எதுக்குன்னா, மேல யாராச்சு சத்தம் கேட்டுருக்கு அப்படின்னா, நம்ம தியானம் பண்ணணும், அமைதியா இருக்கணும். அமைதியான சூழ்நிலை நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம தாராளமா கீழ தியான மண்டபத்துக்கு போலாம். இது தியான மண்டபத்துக்கு போற வழி. கீழ இறங்கி போனோம்னா, இங்க கார் நிறுத்துறதுக்கு, பைக் நிறுத்துறதுக்கு பார்க்கிங் விட்டுருக்காங்க. அங்கிருந்து கீழ பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் இருக்கு. அங்க தியான மண்டபம் அமைஞ்சிருக்கு. அந்த தியான மண்டபத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 டூ 150 பேர் உட்காந்து தியானம் பண்ற அளவுக்கு இடம் அவ்வளோ நல்லாயிருக்கு. நீட்டா, சுத்தமா வச்சிருக்காங்க. அகலமாவும் இருக்கு. மினிமம் ஒரு 100 பேர் தள்ளி தள்ளி உட்காந்து பயன்படுத்தினாலும் 100 பேர் அமர்ந்து உட்கார அளவுக்கு மிக வசதியாகவும், அருமையாவும் இருக்கு. மிக மிக அமைதியான ஒரு சூழ்நிலையில இந்த தியான மண்டபம் அமைஞ்சிருக்கு. அந்த தியான மண்டபத்தையும் போய் நாங்க சுத்தி பார்த்தோம். அந்த தியான மண்டபத்துலயும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி பாபாவோட உருவ சிலையும், அவரோட புகைப்படங்களும் கீழ வச்சிருந்தாங்க. மேல ஓம் அப்படின்னு முருகரோட அவருக்கு பிடித்த ஒரு ஓம் அப்படிங்கிற சிம்பல் போட்டு மிக அழகா வச்சிருந்தாங்க. நம்ம போய் தியானம் பண்ணலாம். அந்த தியானம் பண்ணிட்டு நாங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு தான் வந்தோம். கோயிலோட தோற்ற அளவு. இது மிக மிக அழகா இருக்கு. இதுல நெறைய முனிவர்களோட புகைப்படங்களும் வைத்திருந்தாங்க. 18 முனிவர்கள். முதல்ல தோன்றின அகத்தியர்ல ஆரம்பிச்சு 18 முனிவர்களோட புகைப்படங்களும் இங்கே வச்சிருந்தாங்க. அது எந்தெந்த ஊரு அப்படிங்கிறதையும் கீழ குறிப்பிட்டிருந்தாங்க. நம்ம போய் அந்த ஊர் எந்தெந்த ஊர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த முனிவர்கள் எங்கெங்க வாழ்ந்தாங்க, எந்த கோவில்ல இருந்தாங்க அப்படிங்கிறதையும் அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. நாங்களும் அதை போய் நல்லா சுத்தி பார்த்தோம். கோவில் நிர்வாகமும் சரி, கோயில் இருந்தவங்க சரி, எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும் இல்லாம அமைதியா நாங்களும் புகைப்படம் அமைதியா எடுத்துட்டோம். அதுமாரி கோவில் நிர்வாகம் சரி எங்களுக்கு சம்மதம் குடுத்து, எங்கள புகைப்படம் எடுக்கிறதுக்கு சம்மதம் குடுத்துட்டாங்க. நாங்க ஒவ்வொரு புகைப்படமும் தெளிவா எடுத்திருந்தோம். அத பத்தினது தான் இது வரும். பார்ட் 2ல இந்த கோவில் உருவான வரலாறு பற்றி வரும். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படிங்கிறத லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம பார்த்துட்டு நீங்களும் வியாழக்கிழமை கோயிலை விசிட் பண்ணி பாருங்க. பாபாவோட அருள் பெறுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கோபி 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.